மனதை உருக்குறுதல்ல உபதேசம். அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, வகை செய்தியின் மூலமாக, வறுமையை பற்றி உள்ள செய்திகள் மூலமாக அப்படி ஒரு உபதேசம் இருந்தால் நம்முடைய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய சிந்தனைகள் மாறும். இதுதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு உபதேசத்தையும் அவங்க செய்யக்கூடியதெல்லாம் நீங்க பாருங்க. எத்தனையோ செய்திகள் நபி அவர்கள் பேசுவார்கள், எங்களுடைய கண்கள் எல்லாம் அழும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம் இப்படித்தான் இருக்கும், ரத்தன சுருக்கமாக பேசுவாங்க. யாரையும் அள வைக்கணுங்கிற சிந்தனை ரசூலுல்லாஹ் கிடையாது. ஆனா மறுமையை பற்றி பேசுவார்கள், யதார்த்தமாகவே கண்ணீர் வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லஅல்லஹும் யத்தகூன், அவர்கள் இறையச்சவாதிகளாக ஆகணும். குர்ஆனை நீங்க படிங்க, இறையச்சம் வரும் அப்படிங்கிறான். அதனாலதான் இன்னொரு இடத்துல இறைவன் இப்படி சொல்லி காட்டுகிறான், வைதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா ஜாதத்துஹும் ஈமானா, நம்முடைய வேத வரிகள், வேத வசனங்கள் அவரிடத்தில் ஓதி காட்டப்படும் என்றால் ஈமான் அப்படியே அதிகரிக்கும். நம்மளும் குர்ஆன் ஓதுறோமே, குர்ஆனை ஓதுவதை கேட்கிறோமே, இறையச்சம் கூடுதா? ஒவ்வொரு ஆளும் அடுத்த ஆளுடைய இறையச்சத்தை இன்னொரு ஆள் தீர்மானிக்க முடியாது.